Students, இந்த வீடியோவில் நம்ம sum number 15 நம்ம பார்க்கலாம். ஸோ sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Journalize the following transaction in the books of Arun and post them to ledger accounts. ஸோ அப்போது நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜேர்னலை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடிஷ்னலாக பேலன்சிங். ஸோ லெட்ஜரை என்ன பர்பஸ்க்காக நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ பேலன்சிங் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேலன்சிங் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 2017 டிசம்பர் 1 அன்றைக்கி அருண் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 10,000 கேஷோட. 3rd அன்றைக்கி கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு கேஷ்க்கு 1,500. 8th அன்றைக்கி கூட்ஸ் சேல் பண்ணியிருக்காரு யாருக்குன்னா கிருஷ்ணாவுக்கு. எப்படின்னா கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்காரு 4,000க்கு. 14 அன்றைக்கி பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் கோவிந்த் ஆன் கிரெடிட் 2,000. 25th அன்றைக்கி ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கிருஷ்ணா rupees 3,000. 28th அன்றைக்கி கேஷ் பெய்டு டு கோவிந்த் 1,000. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புக்ஸு நேமு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் போட்டுங்க கிளியராக. டிசம்பர் 1 அன்றைக்கி அருண் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 10,000 கேஷோட. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரிங்க? கேஷ் அக்கௌண்டட் டு அருண்ஸ் கேபிட்டல். ஓகேங்களா? அடுத்தது 3rd அன்றைக்கி பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் rupees 1,500. அப்போ கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கூட்ஸ் உள்ளே இருக்கும், கேஷ் வெளியே போயிருக்கும். பர்ச்சேஸ் அக்கௌண்டட் டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்தது 8th அன்றைக்கி சோல்டு கூட்ஸ் டு கிருஷ்ணா ஆன் கிரெடிட் rupees 4,000. அப்போ கூட்ஸை சேல் பண்ணும்போது கூட்ஸ் வெளியே போயிருக்கும் சேல்ஸ். சரிங்களா? அப்போ கிருஷ்ணா எடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணலை, ரிசீவ் பண்ணலை, அதனால் கிருஷ்ணா நமக்கு பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கிருஷ்ணா நம்மளை பொறுத்த வரைக்கும் சன்ட்ரி டெப்டார். அப்போ கிருஷ்ணா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது 14th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கூட்ஸ் 14th அன்றைக்கி நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் கோவிந்த். அப்போ கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா. நம்ம கோவிந்துக்கு என்ன பண்ணல, கேஷ் பே பண்ணலை, கேஷ் நம்ம பே பண்ணணும். அப்போ நம்ம கோவிந்தை பொறுத்த வரைக்கும் கோவிந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சரிங்களா? கோவிந்த் அக்கௌண்ட். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 25th அன்றைக்கி ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கிருஷ்ணா. அப்போ கேஷ் கிருஷ்ணாட்டு கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் உள்ளே வந்திருக்கு, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ யார் நமக்கு கொடுத்துருக்காங்க? கிருஷ்ணா. சரிங்களா? இப்போ கிருஷ்ணா அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 28th அன்றைக்கி கேஷ் பெய்டு டு கோவிந்த். கோவிந்துக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கேஷ் பே பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போயிருக்கு, நம்மக்கிட்ட இருந்து கோவிந்த் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அப்போ கோவிந்த் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட். அப்போ அது கேஷ் லெட்ஜர் நம்ம ஓப்பன் பண்ணோம். செகண்ட் ஒன் அருண்ஸ் கேபிட்டல். அருண்ஸ் கேபிட்டலுக்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்க்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம், கேஷ்க்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அக்கௌண்ட். கிருஷ்ணா அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸுக்கு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணோம். பர்ச்சேஸ் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அதேமாரி பார்த்திங்கன்னா கோவிந்துக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஸோ கோவிந்த் லெட்ஜர். அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ்க்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு, கிருஷ்ணாவுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு, கோவிந்த் சேல்ஸ். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 லெட்ஜர் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொரு லெட்ஜரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் லெட்ஜரை நம்ம பார்க்கலாங்க. ஸோ கேஷ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேஷ் லெட்ஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் பாருங்கள். 2017 டிசம்பர் 1 அன்றைக்கி கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. என்ன பேலன்ஸுங்க? டெபிட் பேலன்ஸு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேஷ் லெட்ஜருக்கு நீங்கள் எப்படி போஸ்ட் பண்ணுவீங்க? அப்போ கேஷ் அக்கௌண்ட் நீங்கள் கேஷ் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்துட்டீங்க. ஸோ என்ன டேட்டுங்க? 2017. சரிங்களா? 2017 டிசம்பர் 1. கேஷ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காமிச்சிங்க? டெபிட் பேலன்ஸுங்களா கிரெடிட் பேலன்ஸுங்களா? டெபிட் பேலன்ஸ். அப்போ டெபிட்டில் போடுறப்ப என்ன பண்ணுவீங்க? 2. சரிங்களா? கேஷ் எப்படி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துச்சுங்க?
அருண் வந்து பிஸ்னஸில் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணதுனால அப்போது அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க 10,000. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டை லெட்ஜருக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்த கேஷ் அக்கௌண்ட் பாருங்கள். அடுத்தது செகண்ட் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பிஸ்னஸ்லேருந்து கேஷு வெளியே போயிருக்குங்க. அப்போது தேர்ட் அன்றைக்கி டிசம்பர் 3 அன்றைக்கி கேஷ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுதுங்க? கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதுங்க. கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோங்க? 1500. அப்போது கேஷ் லெட்ஜரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் சைடு சரிங்களா? அப்போ டேட் போடுங்க 2017 டிசம்பர் 3. அப்போ கிரெடிட் சைடில் போடுறப்ப என்ன பண்ணுவீங்க? பை. கேஷ் ஏன் வெளியே போச்சுங்க? பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 1500. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்த கேஷ் அக்கௌண்ட் பாருங்கள். 8 அன்றைக்கி எதுலையும் கேஷ் அக்கௌண்ட் இல்லை இந்த ஜேர்னலில். 14லேயும் எந்த கேஷ் அவுட் ட்ரான்சாக்ஷன் இல்லை. 25th அன்றைக்கி மறுபடியும் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காட்டுது. 25th கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காட்டுதுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 3000. ஏன்னா நம்ம கிருஷ்ணாட்ட வந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காட்டுது. இப்போ கேஷ் லெட்ஜருக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க? டெபிட் சைடில் சரிங்களா? டிசம்பர் பார்த்திங்க அப்படின்னா 25th. அப்போது 2 என்ன பண்ணியிருக்கோம்? கிருஷ்ணாத்திட்ட நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் கேஷ் அக்கௌண்ட் நம்ம டெபிட் சைடு காட்டுது. எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்குங்க? 3000. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு. 25th முடிஞ்சுங்க. 28th அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் மறுபடியும் என்ன இருக்குங்க? கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. 28th கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 1000 இருக்குது. ஏன்னா நம்ம கோவிந்துக்கு கேஷ் பே பண்ணியிருக்கோம், அதனால் பிஸ்னஸ் வந்து கேஷு வெளியே போயிருக்கு. அப்போது கேஷ் லெட்ஜரில் நம்ம என்ன பண்ணோம்? கிரெடிட் சைடில் டேட் போடுங்க 28th பை கோவிந்த் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 1000. இப்போ நம்ம எல்லா கேஷ் அக்கௌண்ட்டும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் சரிங்களா? ஜேர்னல்லேருந்து கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம கேஷ் லெட்ஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கேஷ் லெட்ஜரை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்போது எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா 13,000 இருக்குங்க. கிரெடிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2500 இருக்குது. அப்போது எக்ஸஸாக எந்த சைடு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில். அப்போது டெபிட் சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டோட்டல் போடுங்க 13,000. இப்போ இதே டோட்டலை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் நீங்கள் போடணும் சரிங்களா? ஆப்போசிட் சைடில் 13,000 போடணும் சரிங்களா? இப்போது இந்த அமௌண்ட் இங்கே ஆப்போசிட் சைடில் என்ன ரீசன்ஸ்க்காக நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பேலன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணிட்டோம். அதே டோட்டலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு இப்போ மேபி கிரெடிட் சைடு டோட்டல் அதிகமாக இருந்தால் அதை என்ன பண்ணோம்? அதே டோட்டலை டெபிட் சைடில் போட்டு இந்த அமௌண்ட்லேருந்து டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். இப்போ டெபிட் சைடில் டோட்டல் அதிகமாக இருக்குது, அந்த டோட்டல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் சைட்லேயே நம்ம எடுத்து போட்டோம். இப்போ இந்த 13,000லேருந்து இந்த 2,500 போச்சு அப்படின்னா ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ சரிங்களா? ரிமைனிங் பேலன்ஸ் என்ன அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளோங்க? 13,000ல் 2,500 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் 10,500 பேலன்ஸ் வரும். எவ்வளோ வருதுங்க? 10,500. அப்போ அந்த 10,500 அப்படிங்கிறது அந்த மந்தில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் சரிங்களா? எப்பயுமே க்ளோசிங் பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிசம்பர் அப்படின்னா டிசம்பர் க்ளோசிங் என்னங்க டேட்டு? 31st. அப்போ நம்ம 31st தான் நம்ம போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் எழுதும்போது 31st சரிங்களா? பேலன்ஸ் எந்த பக்கம் வருதுங்க? கிரெடிட் சைடு இருக்குது. இந்த சைடு தான் அமௌண்ட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது, அதனால் பேலன்ஸு இந்த சைடு க்ளோசிங் பேலன்ஸ் இந்த சைடு தான் வரும். அதனால் பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 10,500. இது இந்த மந்தோடைய க்ளோசிங் பேலன்ஸ். அதாவது நம்ம பிஸ்னஸில் 13,000 இருக்குது,
அதில் 2500 போயிடுச்சு, வெளியே பிஸ்னஸ்லேருந்து வெளியே போயிடுச்சு கேஷு. இப்போ நம்ம கையில் எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 10,500. இதுதான் மீனிங். சரிங்களா? அப்போ இந்த 10,500 நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் மந்தில் என்ன கேஷ் உள்ள வருது, வெளியே போகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மந்தில் நம்ம இதேமாதிரி பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த மந்த் எண்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மந்தோட எண்டில் 10,500 நம்ம கையில் கேஷ் இருக்குது. சரிங்களா? இது நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பனிங். அப்போ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஓப்பனிங்காக காமிச்சிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் என்னங்க, ஜனவரி 2018 ஜனவரி. சரிங்களா? அப்போ 2018 ஜனவரி 1. சரிங்களா? 2 பேலன்ஸ் brought down. அப்போ பிடின்னு போட்டோம்னா ஓப்பனிங் பேலன்ஸு, சிடின்னு போட்டோம்னா க்ளோசிங் பேலன்ஸ். சரிங்களா? எவ்வளோங்க, 10,500. லாஸ்ட் மந்தில் எவ்வளோ க்ளோசிங்காக இருந்துச்சோ அதான் நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பனிங். புரிஞ்சுங்களா? இதுதான் பேலன்சிங். இப்போ நம்ம கேஷ் லெட்ஜரை நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம போகலாம். இப்போ நம்ம கேஷ் லெட்ஜர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம அடுத்து என்ன லெட்ஜர் அக்கௌண்ட் பார்க்கணும் அப்படின்னா அருண்ஸ் கேபிட்டலுக்கு நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணோம். சரிங்களா? ஸோ அருண்ஸ் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா டேட் 2017 டிசம்பர் 1. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுதுங்க, கிரெடிட் பேலன்ஸு. கிரெடிட்டில் 10,000 rupees. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக நம்ம அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுச்சிங்க, டெபிட்டுங்களா கிரெடிட்டுங்களா, கிரெடிட் பேலன்ஸ். சரிங்களா? அப்போது 2017 டிசம்பர் 1. சரிங்களா? அப்போ கிரெடிட் செல் என்னென்னு போடுவீங்க, பை. இப்போ அருண்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிறனால என்னென்னு யூஸ் பண்ணிங்க, பை கேஷ் அக்கௌண்ட் ₹10,000. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வேறு ஏதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குங்களா? ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் கேபிட்டல் அக்கௌண்ட் இது ஒன்று மட்டும்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் தாங்க, உங்களுக்கு டெபிட் சைடில் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே அமௌண்ட்டை நீங்கள் டோட்டலாக போடுங்க 10,000. இந்த அமௌண்ட் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துடுதுங்க. அப்போ என்ன மீனிங்னா, இந்த கேபிட்டல் அமௌண்ட்டு தான் இந்த மந்த்துக்கான க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டும். ஏன்னா கேபிட்டலில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால் அதே சேம் அமௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸாக அவங்களுக்கு வருதுங்க. சரிங்களா? அப்போ இந்த மந்தில் டிசம்பரில் 2017 டிசம்பர் 31. சரிங்களா? அப்போ 2 என்னங்க க்ளோசிங் பேலன்ஸ்க்கு என்னென்னு போடணுங்க, பை 2 பேலன்ஸ் என்னங்க கேரி டவுன். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 10,000. இப்போ உங்களுக்கு டேலி ஆகுதுங்களா? அப்போ இந்த பக்கம் கிரெடிட் சைடில் அமௌண்ட் இருக்குது, உங்களுக்கு டெபிட் சைடில் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. இதே டோட்டல் எடுத்து எழுதுங்க. அப்போனா என்ன மீனிங்னா, இந்த அமௌண்ட் தான் கேபிட்டலோடைய க்ளோசிங் பேலன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கு இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ நெக்ஸ்ட் மந்த் என்னங்க, ஸோ நெக்ஸ்ட் இயர் என்னங்க, நெக்ஸ்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட் மந்த் ரெண்டுமே என்னங்க 2018 ஜனவரி 1. சரிங்களா? பை பேலன்ஸ் brought down ₹10,000. சரிங்களா? அப்போ நீங்கள் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போஸ்டிங்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்சிங் பண்ணுறீங்க. பேலன்சிங் பண்ணிட்டு க்ளோசிங் பேலன்ஸ், அந்த க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பனிங் பேலன்ஸாக காட்டுறீங்க. அவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் என்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டு தான் ஓப்பனிங் பேலன்ஸாக வரணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து நம்ம லெட்ஜர் என்ன பார்க்கணுங்க, கேஷ் லெட்ஜர் முடிச்சாச்சு, கேபிட்டல் முடிச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம பர்ச்சேஸ் லெட்ஜர். டிசம்பர் 3 அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸு எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 1,500. அப்போ நம்ம பர்ச்சேஸ் லெட்ஜர் நம்ம போகலாங்க. இது பர்ச்சேஸ் லெட்ஜர். சரிங்களா? என்ன பேலன்ஸ் கிடச்சிங்க, டெபிட் பேலன்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு டேட் எழுதுங்க, 2017 டிசம்பர் 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், என்னங்க 2 கேஷ் அக்கௌண்ட். நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணதுனால 2 கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். எவ்வளோங்க பர்ச்சேஸ் வேல்யூ, 1,500. சரிங்களா? வேறு எந்த பர்ச்சேஸ் இருக்குன்னு பாருங்கள்.
இந்த ஜேர்னல் என்ட்ரியில் பர்ச்சேஸ் இல்லை. இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. டிசம்பர் 14 அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2000 நம்ம கோவிந்த் கிட்ட கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ் லெஜரில் டேட் என்னங்க, டிசம்பர் 14. சரிங்களா? என்ன அக்கௌண்ட்டுங்க, டெபிட் சைடில் வரனால 2 என்ன அக்கௌண்ட்டுங்க, கோவிந்த் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுங்க, பர்ச்சேஸ் வேல்யூ 2000. சரிங்களா? இப்போ வேறு ஏதாவது பர்ச்சேஸ் இருக்கான்னு பாருங்கள். 25ல் பர்ச்சேஸ் இல்லைங்க, 28லேயே பர்ச்சேஸ் இல்லை. அப்போ நம்ம பர்ச்சேஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் லெஜருக்கு எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ என்ன இருக்குங்க, கிரெடிட்ஸில் எந்த ஒரு ஐட்டமும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டெபிட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்குறேங்க, 3500. அதை நம்ம டோட்டல் எடுத்து போடுறோம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டோட்டலை அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம போஸ்ட் பண்ணோம். எவ்வளோங்க, 3500. அப்போ இதுதான் என்ன அர்த்தங்க, இந்த மந்த்துக்கான பர்ச்சேஸோட க்ளோசிங் பேலன்ஸ். சரிங்களா? அப்போ இந்த மந்த் எண்டு என்னங்க, 2017 டிசம்பர் 31. சரிங்களா? பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோங்க, 3500. அப்போ இந்த பேலன்ஸ் என்னங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ என்ன இருக்குங்க, கிரெடிட் சைடில் க்ளோசிங் இருந்தால் எங்கே ஓப்பனிங் வரும், டெபிட் சைடில் வரும். அதுக்கு ஆப்போசிட். இப்போ க்ளோசிங் பேலன்ஸு கிரெடிட் சைடு அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் வரணும். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் இருக்குன்னா ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட் சைடில் வரணும். சரிங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேலன்ஸில் நீங்கள் எழுதணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 2018 January 1. சரிங்களா? டு பேலன்ஸ் brought down எவ்வளோங்க, 3500. க்ளோசிங் பேலன்ஸ் என்னவோ அதே தான் ஓப்பனிங் பேலன்ஸும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்ததாக பாருங்கள், அடுத்த லெஜர் என்னென்னா 4th லெஜர் கிருஷ்ணா அக்கௌண்ட். சரிங்களா? டிசம்பர் 8 அன்னைக்கு கிருஷ்ணா அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸ் வருது. டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4000 வருது. அப்போ நம்ம கிருஷ்ணா லெஜர் நம்ம போகலாம். கிருஷ்ணா லெஜர் அக்கௌண்ட் வந்துட்டோம். என்னங்க, டெபிட் சைடுங்களா கிரெடிட் சைடுங்களா, டெபிட் சைடு. அப்போ டெபிட் சைடில் என்ன பண்ணுங்க, டேட் எழுதுங்க, 2017 டிசம்பர் என்ன டேட்டுங்க, 8. அப்போ டெபிட் சைடில் போடுறப்ப என்னென்னு போடுங்க, 2. நம்ம கிருஷ்ணாவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 2 சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோங்க, வேல்யூ 4000. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை போஸ்ட் பண்ணிட்டுங்களா? அடுத்தது பாருங்கள் வேறு என்ன கிருஷ்ணா அக்கௌண்ட் இருக்குன்னு. 14th அன்னைக்கு கிருஷ்ணா அக்கௌண்ட் எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25th அன்னைக்கு நம்ம கிருஷ்ணாட்டிருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 3000. அப்போது 25th அன்னைக்கு 2 கிருஷ்ணா அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 3000 இருக்குங்க. அப்போது கிருஷ்ணா அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் டேட் போடுங்க, 2017 டிசம்பர் 25. அப்போ என்ன பண்ணுங்க, கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க கிருஷ்ணாட்டிருந்து. அப்போ பை கேஷ் எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 3000. சரிங்களா? 28க்கு பாருங்கள், இதில் கிருஷ்ணா அக்கௌண்ட் எதுவும் இல்லைங்க. இப்போது லெஜரில் டெபிட் சைடில் கிருஷ்ணா அக்கௌண்ட்டில் 4000 இருக்குது. கிரெடிட் சைடில் கிருஷ்ணா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 இருக்குது. அதாவது 4000 சேல் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து 3000 ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்போ கிருஷ்ணாட்டிருந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ பேலன்ஸ் வரணுங்க, 1000. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் எந்த சைடு அதிகமாக இருக்குது, டெபிட்டுங்களா கிரெடிட்டுங்களா, டெபிட் சைடு. அப்போ அந்த டோட்டலை எடுத்து எழுதுங்க, 4000. அப்போ இந்த டோட்டல் என்ன பண்ணுங்க, அப்படியே ஆப்போசிட் சைடில் எடுத்து எழுதணும். ஆப்போசிட் சைடில் போடுங்க 4000. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4000லேருந்து 3000 போச்சுன்னா இன்னும் எவ்வளோ பேலன்ஸுங்க, 1000. அப்போ அந்த 1000 என்னங்க, இந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பனிங் பேலன்ஸாக காட்டணும். அப்போ என்ன பண்ணுங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ எந்த சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதுங்க, டெபிட் சைடில். அப்போ 2018 டிசம்பர் ஜனவரி 1 டு பேலன்ஸ் brought down எவ்வளோங்க, 1000. ஓகேங்களா?
ஸோ அடுத்ததான் அடுத்து என்ன லெட்ஜர் அக்கௌண்ட் இருக்குங்க, சேல்ஸ் லெட்ஜர். இப்போ கிருஷ்ணா அக்கௌண்ட் முடிச்சாச்சுங்க. அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டிசம்பர் 8 அன்னைக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுது அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதுங்க. கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4000. சரிங்களா. இப்போ சேல்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் வரலாங்க. சேல்ஸ் லெட்ஜரில் டேட் எழுதுங்க 2017 டிசம்பர் 8. சரிங்களா. எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்க சேல்ஸில் 4000. யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிருஷ்ணாவுக்கு. அப்போ பை கிருஷ்ணா அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க 4000. ஓகேங்களா. அடுத்தது சேல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 14ல் சேல்ஸ் இல்லை, 25ல் இல்லைங்க, 28ல் இல்லை. அப்போ அவ்வளோதான் சேல்ஸ் அக்கௌண்ட், அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணுங்க சேல்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ டெபிட் சைடில் எந்த ஒரு ஐட்டமும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரெடிட் சைடில் 4000 இருக்குது. அப்போ அந்த 4000 டோட்டல் காலமில் போடுங்க. இப்போ இந்த டோட்டல் என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட் சைடில் போடுங்க 4000. அப்போ என்ன மீனிங்க, இந்த அமௌண்ட் தான் இந்த மந்த்துக்கான க்ளோசிங் சேல்ஸ் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுங்கள், டேட் எழுதுங்க 2017 டிசம்பர் 31. அப்போது டு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோங்க 4000. அப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைடு கிரெடிட் சைடில். அப்போ 2018 ஜனவரி 1 பை பேலன்ஸ் brought down எவ்வளோங்க 4000. அடுத்ததான் என்ன அக்கௌண்ட் இருக்குங்க, கோவிந்த் அக்கௌண்ட். இந்த கோவிந்த் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ டிசம்பர் 14 அன்றைக்கி கோவிந்த் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுதுங்க, கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்க 2000. இப்போ நம்ம கோவிந்த் லெட்ஜர் அக்கௌண்ட் போகலாம். சரிங்களா. கோவிந்த் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடில் நம்ம போஸ்ட் பண்ணோம். அப்போ கிரெடிட் சைடில் டேட் போடுங்க 2017 டிசம்பர். பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14. சரிங்களா. 14th என்ன பண்ணுங்க, பை பர்ச்சேஸ். நம்ம கோவிந்திலிருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க 2000. சரிங்களா. அடுத்து பாருங்கள் கோவிந்த் அக்கௌண்ட் என்ன இருக்குன்னு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோவிந்துக்கு கேஷ் பே பண்ணியிருக்கோம். அதனால் 28 அன்னைக்கு கோவிந்த் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 1000 rupees இருக்குங்க. அப்போது கோவிந்த் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுங்க, டெபிட் சைடு. சரிங்களா. டெபிட் சைடில் டேட்டை போடுங்க 2017 டிசம்பர் 28. அப்போ என்ன பண்ணுங்க, 2 கேஷ். கோவிந்துக்கு நம்ம கேஷ் பே பண்ணியிருக்கோம், அதனால் 2 கேஷ். இவ்வளோ நம்ம பே பண்ணுறோங்க 1000. அவ்வளோதாங்க, வேறு கோவிந்த் அக்கௌண்ட் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பாருங்கள், டெபிட் சைடில் 1000 இருக்குது, கிரெடிட் சைடில் 2000 இருக்குது. அப்போ கிரெடிட் சைடு அமௌண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை கீழே எழுதுங்க 2000. இதே அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுங்கள், டெபிட் சைடு எழுதுங்க 2000. அப்போது உங்களுக்கு டோட்டலாக 2000ல் 1000 rupees என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கோவிந்துக்கு பே பண்ணிட்டீங்க. இன்னும் என்ன எவ்வளோ பே பண்ணோம், 1000 rupees. அந்த 1000 rupees என்னங்க, க்ளோசிங் பேலன்ஸ். கோவிந்த் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போது டிசம்பர் 31 டு பேலன்ஸ் கேரி டவுன் 1000. இப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ 2018 ஜனவரி 1 இப்போ பை பேலன்ஸ் brought down எவ்வளோங்க 1000. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க.